ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஆக்சுவலாக இந்த ப்ராப்ளம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு? கண்டிப்பாக நம்ம கலர்ஸ் ஆஃப் இந்தியா தான் சொல்லுவோம். அவங்களோட பிஸ்னஸ் தான் பார்ப்பாங்க. அதிக நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவங்க பண்ண மிகப்பெரிய தவறு என்னென்னா, அவங்க அன்எக்ஸ்பெக்டட் காம்பவுண்ட் கரெக்டாக அது போட்டாச்சு. அதுலேயே நம்ம எல்லாருக்குமே டவுட் வந்துருச்சு. பட் அவங்க பண்ண தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஜஸ்ட் அவங்க மட்டும் ஷேர் பண்ணியிருந்தா பரவாயில்ல. அந்த ஷேர் பண்ணதில் டேக் பண்ணதில் வீக்காக ஃபேன் பேஜஸை டேக் பண்ணியிருந்தாங்க. அதுங்க தான் நம்ம எல்லாருமே இன்னும் கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பித்தோம். இந்த இடத்துல போய்ட்டு அவங்கள திட்டுறதோ, உண்மையிலே பார்த்திங்கன்னா அவங்க பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு தான். அதுக்கு அவங்க அழகாக ஃபேஸ் ரிவீல் பண்ணிட்டு போயிருந்தாங்கன்னா, இங்கே ஃபீக்கா ஃபேன்ஸ் யாருமே பார்த்திங்கன்னா இவ்வளோ டிசப்பாயின்மெண்ட் ஆகிருக்க மாட்டாங்க, அவ்வளோ அஃபெக்ட் ஆகிருக்க மாட்டாங்க. நிறைய பேர்லாம் டிக்கெட்டில் ஒரு சில பேர் புக்கெலாம் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க அந்த பிக்கை பார்த்ததுமே. இதெல்லாம் ஏன் இந்த மாதிரி பண்ணணும்? ஸோ உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா, ஜஸ்ட் இவங்களோட ஃபீலிங்ஸ்க்கும் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அது நான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் அவங்களோட பாயிண்ட், அவங்க பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ணலாம் அப்படின்னு தான் அவங்க யோசிப்பாங்க. பட் இதெல்லாம் அவங்க கண்டிப்பாக வீக்காக ஃபேன்ஸோட ஃபீலிங்ஸையும் புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் தெரியல எதுக்காக அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேஸ் ரிவீல் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ இவ்வளோ பிரச்சனை கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் ஃபேஸ் ரிவீல் பண்ணிவிட்டு இவங்களுக்கு மட்டும் ரிவீல் பண்ணல அப்படிங்கிறப்போ, ஸோ வீக்காக ஃபேன்ஸ் எந்தளவுக்கு பவர் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ தெரியல, இது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பட் நம்ம சைட் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்துருக்கலாம். இதுதான் நமக்கான ஒரு பாடமாக நம்ம எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த மாதிரி ரிவீல் பண்ணால் உண்மை வெளில வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுதான் திரும்ப திரும்ப சொல்கிறது. ஸோ நம்ம ஜஸ்ட் அது மட்டும் பார்த்துட்டு நம்பி இருக்கக்கூடாது. நிறைய பேர் அதை நம்பி ரொம்ப ஹாப்பியாக நிறைய கனவுகள் கண்டாச்சு. நானும் கூட ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக நிறைய பேர் சேர்ந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆனேன். பட் அதுக்கப்புறம் ஒரு பக்கம் டவுட் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அதனால பார்த்திங்கன்னா ஓகே, எது வந்தாலும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்ட்டு அதனால தான் உங்களுக்கு திரும்ப வீடியோமே போட்டேன். பட் அவங்க பண்ண ஒரு மிஸ்டேக், ஜஸ்ட் அந்த அன்எக்ஸ்பெக்டட் காம்பவுண்ட் போட்டு விட்டுருந்தா கூட ஓகே, நிறைய பேர் அதை புரிஞ்சிருக்கும். அந்த டேக் பண்ணாங்க இல்லையா வீக்காக ஃபேன் பேஜஸை, அங்கே தான் அவங்க பண்ண மிஸ்டேக் ஆகிடுச்சு. நான் ஃபீல் பண்ணுறது என்னோட பர்சனலாக. இது ரைட்டாக தப்பாலாம் தெரியல. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்களோட கரெக்டாக இருக்கலாம், நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க மேலே தப்பாக இருக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் மேலே ஜஸ்ட் கோ வித் ஃப்ளோவில் விட்டுட்டு நெக்ஸ்ட்டுக்கு மூவ் ஆன் போயிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சுவாமியை என்ஜாய் பண்ணுவோம். கண்டிப்பாக எல்பி தனியாக வருவாங்க. மேபி டேட் இஷ்யூஸ் இருந்திருக்கலாம், இதெல்லாம் இருந்திருக்கலாம். கண்டிப்பாக வீக்காக சேர்த்து கூப்பிட்றதா சொல்லியிருக்காங்க கலர்ஸ் ஆஃப் இந்தியா. அதை கூப்பிடுவாங்கன்னு நம்புவோம். பட் ஆனால் அவங்ககிட்ட இருந்து அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இதுதான் நமக்கான பாடமாக நம்ம எடுத்துக்கணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பை.